பிரதமர் மோடி செல்ல இருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைத்துள்ளது. மேலும் என்டிஏ பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சித் தலைவர்கள் தற்பொழுது பங்கேற்க உள்ளதாகவும் தகவல் கிடைத்துள்ளதை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், வணக்கம். தற்பொழுது மதுராந்தகத்தில் என்டிஏ பொதுக்கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. இதில் யாரெல்லாம் பங்கேற்க உள்ளனர்? என்னென்ன முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது? வணக்கம் அஸ்வினி. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுக்கூட்டம் மிக முக்கியமான கூட்டம் என்பது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில இன்று மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மைதானம் நடைபெறுகிறது. இதற்கான முன்னேற்பாடுகள் குறிப்பாக முன்கூட்டியே கடந்த ஒரு வார காலமாக அந்த பிரம்மாண்ட பேசுவதற்கான பணியை பாஜக மேற்கொண்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 வார காலகட்டத்தில் குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தலைவர்களை அங்கு உட்கார வைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி அவர்கள் தேர்தலில் மிக முக்கியமாக முன்கூட்டியே தேர்தலுக்கு ஆயத்தமாகிவிட்டார்கள். தேர்தலில் அடுத்த கட்டத்தில் செல்வதற்கான அனைத்து பணியை மேற்கொள்ள வேண்டும் அடிப்படையில் அனைத்து கட்சி தலைவர்களையுமே அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்ற முனைப்பில் தொடர்ந்து கடந்த 2 வார காலமாக தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தலைமையில அனைத்து கட்சி தலைவர்களும் கூட்டு பேச்சுவார்த்தை பார்க்க முடியுது. ஏற்கனவே பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்த நிலையில் பல்வேறு கட்சிகள் யார் இந்த கூட்டணி இடம்பெறும் எதிர்பார்ப்பு நிலையில் டிடிவி தினகரன் இணைந்திருக்கார். பாமகவோட அன்புமணி ராமதாஸ், ஜி.கே. வாசன் மற்றும் ஜான் பாண்டியன் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் இந்த கூட்டணி இடம்பெறுவார் எதிர்பார்த்த இந்த அனைத்து தலைவர்களுமே இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். இந்த அனைத்து தலைவர்களுமே குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த பிரதமர் மோடி இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கு அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கூட்டணி உறுதியாகிவிட்டது. பிரதமர் மோடி அவர்கள் இந்த பங்கேற்கும் இந்த கூட்டம் என்ன மாதிரி விவகாரம் குறித்து பேசியதா ஏற்கனவே இன்று காலையில் அவர் எக்ஸ்ட்ரா பதிவு செய்திருந்தார். என்னவென்றால் திமுகவுடைய ஊழல் குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த குறிப்பாக இந்த தேர்தல்களுக்கு பேச இருக்கிறேன் ஒரு வாக்கியத்தை பதிவு செய்து எக்ஸ்ட்ரா பதிவு செய்தார். அந்த அடிப்படையில் அவர் பேசக்கூடிய பேச்சு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இருந்தபோது பிரதமர் மோடி அவர் வருகையை ஒட்டி சில இடங்களில் காங்கிரஸ் கட்சியினர் எதிர்த்து தெரிவித்தாலும் கூட இந்த வருகை என்பது என்ன வகையை பேச இருக்கிறார், தமிழக அரசு செய்யக்கூடிய பல்வேறு பிரச்சனையும் ஊழல் குற்றத்தை முன்வைத்து பேசுவாரா என்ற எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது. அஸ்வினி, நௌஷாத், தற்பொழுது பிரதமர் மோடியின் வருகை முன்னிட்டு அந்த பகுதியில் என்னென்ன தடைகள் விதிக்கப்பட்டிருக்கு? ஏற்கனவே விமான நிலையம் முழுவதும் ரெட் ஜோனாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா தேவையற்ற நபர் உள்ளே வருவதற்கு அனுமதி இல்லை. ஏனென்றால் முழுமையாக காவல்துறை தன் கட்டுப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள். பிரதமர் மோடி வருவது அந்த புரோட்டோகால் அடிப்படையில எஸ்பிஜி முழுமையாக பிரதமர் மோடி எங்க பங்கிறார் நரேந்திர மோடி தன்னுடைய கண்ட்ரோலை எடுத்து வருவது இயல்பான ஒன்றாக இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பிரதமர் அவர்கள் பங்கேற்கும் அந்த மைதானம் முழுவதுமாக காவல்துறையுடைய கண்காணிப்பில் முழுமையாக கொண்டுவரப்பட்டிருக்கிறது. செய்தியாளர்களுக்கு கூட அவர் காலை 7 மணி அளவு செய்தியாளர்கள் பாஜக அலுவலகத்துக்கு வந்ததும் அங்கிருந்து பாஜக அவர்கள் அதை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த வானதி கொண்டு வருவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பத்திரிகையாளர் வருவதற்கு அவ்வளவு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பொதுமக்கள் பங்கேற்பதில் பல்வேறு கட்டுப்பாடுகளும் பாஜக உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த தொண்டர்களும் வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. முழுமையாக காவல்துறை கட்டுப்பாட்டில் கண்காணித்து உள்ளே வருவது அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு பாதுகாப்பு குறைபாடும் ஏற்பட்டக்கூடாது. தேர்தல் காலம் என்பதால் அது அனைவருமே காவல்துறையின் முழுவதுமாக, அதாவது 2000க்கும் மேற்பட்ட காவல் முழுமையாக குவிக்கப்பட்டு அந்த முழுமையாக தன்னுடைய கண்ட்ரோலில் அந்த மைதானம் வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பாதுகாப்பு ஏற்பாடு முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது. அஸ்வினி, நௌஷாத், பொதுமக்கள் வருகையும் அதிகமாக இருப்பதால் பொதுமக்களுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்புகள் போடப்பட்டுள்ளது? மருத்துவ வசதி ஏதாவது அமைக்கப்பட்டுள்ளதா? இதெல்லாம் கூறலாம். நிச்சயமாக குறிப்பிட்டது போல இந்த மாநாட்டில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டக்கூடாது. தொண்டர்கள் வந்து இந்த மாநாட்டை கலந்து கொண்டு பாதுகாப்பான முறை செல்வதற்கான அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கு. அவர்கள் அமர்வுக்கான இருப்பிடம், அதாவது சேர மேஜைகளாக இருக்கட்டும் மற்றும் குடிநீர் வசதி மற்றும் மருத்துவ வசதி மற்றும் மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. மாநாடு திடலிலேயே இடதுபுறமாக அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இதுக்கு முன்கூட்டியே முழுமையாக கண்காணிப்பது பாஜக சார்பாக ஏற்கனவே குழு அமைக்கப்பட்டு அந்த குழு வினோத் பீசன் முழுமையாக அதை ஆராய்ந்து இந்த மாநாட்டு திடலாக இருக்கட்டும், பெண்கள் அமர்வதற்கு, ஆண்கள் அமர்வதற்கு, குழந்தைகள் வந்தால் குழந்தைகள் பாதுகாப்பு இருப்பதற்கு, மேலும் எந்த ஒரு பாதிப்பு இல்லாத வண்ணம் இருப்பதற்கான மருத்துவ வசதி, குடிநீர் வசதி மற்றும் கழிப்பிடம் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை விஷயங்களை ஏற்கனவே ஏற்பாடு செய்தார்கள். அந்த அடிப்படையில் முழுமையாக மாநாட்டத்தில் முழுமையாக இந்த அடிப்படை விஷயம் ஏற்பாடு செய்திருப்பதாக தெரிகிறது. அஸ்வினி, நௌஷாத், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.
இன்னும் சற்று நேரத்தில் என்டிஏவின் பொதுக்கூட்டம் தொடங்க உள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன் வணக்கம். இந்த என்டிஏ பொதுக்கூட்டம் குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பிரதமர் மோடி பங்கேற்கும் என்டிஏ கூட்டணி பொதுக்கூட்டம் என்பது இன்னும் சில நிமிடங்களில் தொடங்கவிருக்கிறது. இதற்கான பாஜக மற்றும் கூட்டணியினுடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் தற்சமயம் வருகை தந்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல அமமுக தற்சமயம் சேர்ந்திருக்கிற சூழ்நிலையில் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்கள் அனைவரும் மிக பிரம்மாண்ட அளவில் தங்களது அந்த மேடையை நோக்கி வரவேற்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். வந்தடைக்கிற அவரை ஆளுநர் உட்பட பல்வேறு முக்கிய தலைவர்கள் வரவேற்றிருக்கின்றனர். அரசுத்துறை அதிகாரிகள், திமுகவினுடைய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் எல்லாம் வரவேற்கின்றனர். இன்னும் சில நிமிடங்களில் பிரதமர் மோடி பங்கேற்கும் என்டிஏ கூட்டணி என்பது தொடங்கவிருக்கிறது. இந்த என்டிஏ கூட்டணி என்பது பொதுக்கூட்டம் நடைபெறவிருக்கிற சூழ்நிலையில் அதனுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் தற்சமயம் மேடையை நோக்கி வரக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி என்னென்ன விதமான கருத்துக்களை தெரிவிக்க இருப்பார் என்பது ஒரு பொதுவான அரசியல் சிந்தனையாளர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல இந்த பிரதமர் இந்த என்டிஏ கூட்டணியில் நாம் பார்த்தோமானால் அதிமுக என்பது முக்கிய பங்காற்றி வருகிறது. இந்த என்டிஏ கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராகவும் எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதனை அடுத்துத்தான் இந்த கூட்டணி என்பது மிகுந்த பலம் பெயர்ந்த ஒரு கூட்டணியாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை என அதிமுக உள்ளிட்ட பல்வேறு பிஜேபியினுடைய கட்சி தலைவர்களும் தொடர்ந்து மாநில தலைவர் உட்பட தெரிவித்து வந்தனர். இதனை அடுத்து சட்டமன்ற தேர்தலுக்கு மிக சில நாட்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட்டணியில் பிற கட்சி தலைவர்களையும் சேர்க்கக்கூடிய அந்த நிலை என்பது மும்முரம் காட்டி வந்தது பிஜேபி. அதனுடைய அடிப்படை நாம் பார்த்தோமானால் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு நீண்ட கருத்துக்களுக்கு பிறகு தற்சமயம் அமமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்து கொண்டிருக்கிற டிடிவி தினகரன் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக இந்த என்டிஏ கூட்டணியில் இணைந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொன்னால் அந்த கூட்டணியில் நாங்கள் இணைவதற்கு தடுகளவு வாய்ப்பில்லை என்று சொன்ன அந்த தலைவர் தற்சமயம் என்டிஏ கூட்டணியை தலைமையாக ஏற்றிருக்கிறார். அந்த கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று தெரிந்து கூட அந்த கூட்டணி என்பது வலுப்பெற்றிருக்கிறது. அதே போல பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி இந்த பொதுக்கூட்டத்தில் என்னென்ன விதமான கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார், அதே போல வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன விதமான கூட்டணிகள் இன்னும் அமையும், இந்த கூட்டணி எவ்வாறு வலுப்பெறப் போகிறது, தமிழகத்தில் இந்த என்டிஏ கூட்டணியுடைய வெற்றி சாத்தியமா போன்ற பல்வேறு கருத்துக்களை தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல இந்த என்டிஏ கூட்டணியில் இன்னும் பல்வேறு கட்சிகள் வருகிற பட்சத்தில் மட்டும்தான் வெற்றிக்கான சாத்தியம் என்று சொல்லப்பட்டாலும் கூட தற்சமயம் ஜி.கே. வாசன், டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ், அதாவது அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரையில் இரு அணிகளாக அந்த பாமக இருந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் அன்புமணி ராமதாஸ் தற்சமயம் என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறார். அதே போல அந்த கட்சியினுடைய ராமதாசும் நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இன்னும் வெளியேறவில்லை என்று உறுதிப்படுத்தியிருக்கிறார். அவர் திமுகவுக்கு செல்வாரா அல்லது இந்த என்டிஏ கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற நிலை என்பது தெரிய வரும். அதே போல பிரதமர் மோடியை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த அரசாங்கத்தை என்னென்ன விதமான குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பார், இந்த அரசினுடைய கொள்கைகள் மற்றும் ஊழல்கள் ஏதேனும் இருக்கிறதா போன்ற பல்வேறு விஷயங்களை அவர் எடுத்துரைப்பாரா என்ற பெரும் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கின்றனர். அதே போல வானதி சீனிவாசன் உள்ளிட்டோரெல்லாம் அங்கே வருகை தரக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. ஏராளமான பாஜக தொண்டர்கள் மற்றும் பிற கூட்டணி கட்சி தலைவர்களுடைய தொண்டர்கள் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிற சூழ்நிலையில் போலீசாரை பொறுத்தவரையில் மிகுந்த பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றனர். வெப்பம் என்பதே சென்னையில் சற்று கூடுதலாக இருக்கிற பட்சத்திலும் கூட அதனை எல்லாம் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து தொண்டர்கள் அங்கிருந்தும் செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. போலீசாரை பொறுத்தவரையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றனர். மதுராந்திரம் அந்த பொதுக்கூட்டத்திற்கு இன்னும் சில நிமிடங்களில் தலைவர்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடியும் வருவார். இந்த மேடையில் என்னென்ன விதமான அனல் பறக்கிற அந்த அரசியல் கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார். சட்டமன்றங்களுக்கு தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரதமர் மோடியினுடைய அந்த வருகையை குறித்து தமிழ்நாட்டிற்கு வருகை தந்த பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். தேர்தல் காய்ச்சல் என்பது வருகிற பொழுது தமிழகத்திற்கு அடிக்கடி வரக்கூடிய பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், அந்த கல்விக்கான நிதி என்பது இன்னும் ஒதுக்கப்படாமல் இருக்கிறது, அதை ஒதுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்திருக்கிறார். அந்த வேண்டுகோளை பற்றி இங்கே விவாதிப்பதற்கான
வாய்ப்புகள் இருக்கிறதா, அதே போல மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களை பொறுத்தவரையில் என்னென்ன விதமான கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார்கள் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல தற்சமயம் இருக்கக்கூடிய அந்த என்டிஏ கூட்டணி என்பது மிகப்பெரிய பலம் வாய்ந்த கூட்டணி என்று சொல்லிவிட முடியாது. இன்னும் கூட்டணி கட்சிகளாம் வருகிற பட்சத்தில் மட்டும்தான் அதற்கு பிறகு தேர்தலுடைய வியூகம் போன்றவைகளை வைத்துத்தான் தற்சமயம் அந்த கூட்டணி பலம் பெயர்ந்த கூட்டணியா என்று நாம் முடிவு செய்ய முடியும். அதே போல அதிமுகவினுடைய சார்பில் அந்த தேர்தல் வாக்குறுதிகள் என்பது கொடுத்திருக்கிற பட்சத்தில் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசின் திட்டங்களுடைய அந்த வாக்குறுதிகள் தான் காப்பி அடிக்கப்பட்டிருக்கிறது என்ற விஷயங்கள் எல்லாம் பரிமாறப்பட்டிருந்தது. இன்னும் வாக்குறுதி என்பது அதிமுக சார்பில் நிறைவேறப்படாத பட்சத்திலும் கூட மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் ஏதேனும் வாக்குறுதிகளை இங்கே தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, வாக்குறுதி ஏதேனும் வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா போன்றவைகள் எல்லாம் தொடர்ந்து எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி மதிவாணன்.